உறக்கம் என்பது மனிதனின் அடிப்படை தேவைகளின் முக்கியமான ஒன்று. ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குவது மிகவும் நல்லது. ஆனால் தியானம் பண்ணினால் 5லிருந்து 4 மணி நேரம் தூங்கினாலே சரியாகப்படும். அப்படி தூங்கும்போது எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும், எப்படி தூங்க வேண்டும் என்று சில விதிமுறைகள் உள்ளனர். நமது முன்னோர்கள் அன்றளவில் செய்த அனைத்துமே இன்று பல ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் அதில் உள்ள அறிவியலையும் மருத்துவத்தையும் உணர்ந்து நவீன விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் எந்த திசையில் தலை வைத்து தூங்க வேண்டும் என்பதும். இதை பற்றி விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் உள்ளது. நித்திர யசன மென்னை நிறைமயிர் சவர 4 முத்தமும் கலங்கு நன்றா மூங்குயிர் வளரும் தெற்கு சித்தமும் கலங்கு மேற்கு தீங்கு வந்தடைய மூளை அத்தமும் வாழ்வும் கெடா மண்பிலா வடக்குத்தானே. இந்த பாடலோட பொருள் என்னவென்றால், கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் அருமை. தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் நீண்டு வளரும். மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும். வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது. வடக்கே தலை வைத்து படுத்தால் நம் மன உளைச்சலுக்கும் தூக்கமின்மைக்கும் ஞாகமரத்திற்கும் ஆளாக்கப்படுவோம். இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். இதற்கு அறிவியல் பூர்வமாக சான்றுகள் உள்ளனர். வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தால் வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும் பொழுது அங்குள்ள பிராணசக்தியை இழக்கும். இதனால் இதய கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி உண்டாகும், மூளை பாதிப்படையும். இடக்கை கீழாகவும் வலக்கை மேலாகவும் வைத்துத்தான் தூங்க வேண்டும். இடதுபுறமாக ஒரு கழுத்து வைத்து தூங்க வேண்டும். அப்படி தூங்கும் பொழுது வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும். எப்பொழுதுமே சூரியக்கலை வலதுபுறமும் சந்திரக்கலை இடதுபுறமும் இருக்கும். இதில் 8 அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் கிடக்கும் சூரியக்கலையில். மேலும் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீர் அதிகமாகி உணவு எளிதாக செரிமானம் அடையும். இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும். வலதுபுறம் படுப்பதால் இடது மூக்கு வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடும். இதனால் 12 அங்குல சுவாசம் வெளியே செல்லும். இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும். சாப்பிட உணவு செரிமானமாகாது.